ஏங்க யாருக்குங்க ஓட்டு போட போறீங்க? ஓட்டு யார் நல்லவங்கள பார்த்து யாருக்காம போட வேண்டியதான். காசுக்கு மயங்கக்கூடாது, இலவசத்துக்கு மயங்கக்கூடாது. ஊரில் 10 பேர் இருப்பாங்க, அவன் வந்துட்டு காசை வாங்கிட்டு பெரிய பில்டப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்சது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு இடம் ஈஸியாக வாங்கலாம், ஒரு வீடு ஈஸியாக கட்டலாம், சம்பாதிக்கிற நல்லா மிச்சமாகும். இப்படி இலவசம் நம்ம இலவசத்துக்கு போகும்போது நம்ம அன்றாட செலவு அதிகமாகிடுது. நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் அன்றாட செலவுகள், வரி, அது இதுன்னு பூரா எல்லாம் போயிடுது. ஒரு இடம் வாங்க முடியாது. ஒரு வீடு இப்போல்லாம் கட்ட விட்டோம்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்போல்லாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஈஸியாக கட்டிடலாம், சம்பாதிக்கிற மிச்சமாகும். இதெல்லாம் ஒன்றும் வாங்க முடியல, ஒன்றும் இல்லை. இப்படி இலவசம் அது இதுன்னு போட்டு விலைவாசி ஆகும்போது வந்துட்டு 1 லட்ச ரூபா, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு 1 லட்ச ரூபா மாதம் வருமானம் இருந்தாலும் உருப்படியாக ஒன்றும் வாங்க முடியாது. வீட்டு செலவுக்கு இந்த மாதிரி செலவுகளுக்கு தான் சரியாக இருக்கும். ஏன்னா விலைவாசி எல்லாம் ஏறி போயிடும், ஒன்றும் வாங்க முடியாது. ஏழைப்பட்டவங்களாம் ஒன்றும் வாங்க முடியாது. அதனால் யோசிச்சு சிந்திச்சு நல்லவங்கள பார்த்து, ஓரளவுக்கு நல்லவங்கள பார்த்து, நல்லவங்கன்னு எல்லாரும் சொல்ல முடியாது, யோசிச்சு பார்க்கணும். ஒரு 10 பேர் காசு வாங்கிட்டு அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. விவசாயிகளும் இந்த மாதிரி கூலி வேலை பார்க்குறவங்களாம் யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொத்து பத்தை சேர்த்து வைக்கிறோமோ, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோமோ, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லவங்களுக்கு ஓட்டை போட்டு இது பண்ணும்போது தான் நம்ம எதிர்காலத்தில் வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதெல்லாம் வந்து சேமித்து வச்சுட்டு போகிறோம். நம்ம இன்றைக்கி இலவசத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் இது பண்ணி விட்டு போனோம்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைய வந்துட்டு 1 லட்ச ரூபா மாதம் சம்பாரிச்சா கூட அது கையில் நிற்காது. ஏன்னா இப்போ இந்த பக்கத்து நாடுகள்லாம் பாரு, நம்ம பக்கத்து நாடுகள்லாம் நிறையா இருக்குது, ரொம்ப பஞ்சத்தில் இருக்கும். இலங்கை எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பூரா விலைவாசி கூட, சம்பாதிக்கிற காசு கூட பத்தாது, ரொம்ப ஏழ்மை நாடாக போச்சு. அது மாதிரி போயிடும். இலவசன்ட்டு நம்ம போனோம்னா நம்ம நாடு அது மாதிரி போயிடும். என்ன தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து அது இதுன்னு சேர்த்து வச்சு படிப்பு எல்லாம் கொடுத்துட்டு போனாலும் நம்ம பிள்ளைங்களால் இந்த இதில் வாழ முடியாது. அதனால் நம்ம நல்லவங்களை பார்த்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு போனோம்னா தான் நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நமக்காக ஓட்டு போடக்கூடாது, நம்ம அடுத்த சந்ததிகளுக்காக வந்துட்டு நம்ம ஓட்டு போட்டு வச்சுட்டு போகிறோம். சரியா? இலவசத்துக்கு அதுக்கு இதுக்கு ஆசைப்பட்டு நாட்டை குட்டி சவராக்கிட்டாங்க. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. சரியா? நீங்கள் நல்லவங்கள பார்த்து ஓட்டு போடுங்க எல்லோரும். இவங்க தான் அவங்க தான் சொல்லக்கூடாது, தெரியும் எல்லாத்துக்கும். எல்லாம் பார்த்து போடுங்க, நல்லவங்கள பார்த்து போடுங்க.